வணக்கம். இது RSTMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். மக்கள் சமூகம் சார்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விகளுக்கான விடை காணும் நேரம் இது. அந்த வகையில் இன்றைய கேள்வி நேரத்திற்கான பொருள் என்ன? திரையில் ஒரு காணொளியின் மூலமாக பார்க்கலாம். நீதிமன்றம் விசாரித்து தீர்ப்பு தந்திருக்கிறது. எனவே தீர்ப்பை தலைவணங்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் குற்றச்சாட்டிலிருந்து விடுவிக்கப்பட்டார் என்பதற்காக செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் கூட நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்கள் பிரதமரும் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். மிக தர்மசங்கடமான கேள்வி என்று எனக்கு ஏதேனும் ஒன்று இருக்குமானால் அது டாக்டர் சுப்பிரமணியசாமி பற்றி கேட்கிற கேள்விகள் தான். அது பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறார் என்பது உண்மை. ஆனால் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்கின்ற அவர் கருத்து பாரதிய ஜனதா கட்சியின் கருத்து அல்ல. ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் அவர் விடுதலையாக இருக்கக்கூடிய நிலையில் மேல்முறையீடு செய்யப்பட வேண்டும் என்று ஒருபுறம் திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்பது குறித்து எங்களுடைய கருத்து எதுவும் இல்லை, அது சுப்பிரமணியசாமி தெரிவித்திருந்தால் அது அவருடைய தனிப்பட்ட கருத்து என்று பாஜகவினுடைய மூத்த முன்னணி தலைவர் திரு இல கணேசன் தெரிவித்திருக்கிறார். இதுபோன்ற இதற்கு இணையான கருத்துக்களையே தமிழக பாஜகவினுடைய பல்வேறு மட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களும் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பிரதமர் மோடியும் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இந்த தளத்தில் திரு EVKS இளங்கோவன் அவர்கள் ஒரு வாதத்தை முன்வைத்திருக்கிறார். பாஜக அஇஅதிமுக கூட்டணி என்பது கிட்டத்தட்ட முடிவாகிவிட்டது போலத்தான் தோன்றுகிறது என்று அவர் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். மறுபுறம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று திரு விஜயகாந்த் அவர்களை சந்தித்திருக்கிறார். ஏற்கனவே விஜயகாந்த் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஸ்டாலின் அவர்களை சந்தித்ததையும் நாம் பார்த்தோம். கிட்டத்தட்ட தமிழகத்தில் ஒரு கூட்டணிக்கான ஒரு தெளிவான பார்வை, ஒரு கிளியர் பிக்சர் கிடைச்சிடுச்சா? தேமுதிக, திமுக போன்ற கட்சிகள் ஒருபுறமும், விடுதலை சிறுத்தைகள், தேமுதிக, திமுக, மனிதநேய மக்கள் கட்சி போன்ற கட்சிகள் எல்லாம் ஒருபுறமும், மறுபுறம் அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் ஒருபுறமாகவும் தேர்தலை சந்திக்கப் போகிறார்கள் என்ற அளவிற்கு ஒரு தெளிவான பார்வை கிடைத்து விட்டதா என்ற தளத்திலேயே நாம் இன்றைக்கு விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். நம்மோடு அரங்கில் 3 சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் வழக்கறிஞர் திரு பரந்தாமன் நம்மோடு இணைகிறார். வணக்கம். அஇஅதிமுகவின் சார்பில் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர், அதன் மூத்த முன்னணி நிர்வாகிகளில் ஒருவரான திரு சமரசம் இணைகிறார். வணக்கம். திரு கார்த்திகை செல்வன், அரசியல் விமர்சகர், ஊடகவியலாளர் நம்மோடு இணைகிறார். வணக்கம். திருச்சியிலிருந்து காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் திரு திருச்சி வேலுச்சாமி நம்மோடு இணைகிறார். ஐயா, உங்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். உங்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். இன்னும் சில நிமிடங்களில் பாஜகவின் சார்பில் திரு SR சேகர் கோவையிலிருந்து நம்மோடு இணைய இருக்கிறார். அவரையும் முன்பாகவே உங்களுக்கு அறிமுகப்படுத்தி நிகழ்ச்சிக்குள் பயணிக்கின்றேன். என்னுடைய முதல் கேள்வியை பரந்தாமன் அவர்களிடமிருந்தே தொடங்கலாம்னு நினைக்கிறேன். பாஜகவினுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் கடந்த சில நாட்களாக, குறிப்பாக இந்த தீர்ப்புக்கு பிறகு வரக்கூடிய அறிக்கைகள், ஸ்டேட்மெண்ட், இதை பற்றி உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கிறது? இது ஏற்கனவே நாங்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது கூட எங்களுடைய தலைவர்களெல்லாம் அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்குன்னு எங்களுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள், தளபதி அவர்கள் பிரச்சாரத்திலே சொல்லி வந்திருக்கிறார் பகிரங்கமாக. அதுதான் வெளிப்படையாக இன்றைக்கு அவர்கள் அது வெளிப்படையாக வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றது தான் இன்றைக்கு இந்த காட்சிகள், இந்த அறிக்கைகள், இந்த பேச்சுகள் எல்லாம் இன்றைக்கு வெளிப்படையாக காட்டுகிறதாக தான் நான் முதல் கட்ட பார்வையாக நான் இதனை பதிவு செய்கிறேன். திரு சமரசம், உங்களுடைய அடிப்படையிலான பார்வை, பாஜகவினுடைய வாழ்த்துக்களை இது அரசியல் நோக்கத்தோடு தான் இருக்கும் அப்படிங்கிற ஐயப்பாட்டை, அரசியல் அரங்கில் வைக்கக்கூடிய ஐயப்பாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கல்யாணத்துக்கு போய் வாழ்த்துறவனெல்லாம் நண்பனாகவும் இருக்க முடியாது, கல்யாணத்துக்கு போய் வாழ்த்துறவங்கெல்லாம் எதிரியாகவும் இருக்க முடியாது. அது ஒரு சம்பிரதாய முறை, அவ்வளவுதான். வேறு நண்பனாக இருந்தாலும் எதிரியாக இருந்தாலும் அது ஒரு கடன், அது அன்பளிப்பு கொடுப்பாங்க. அது போன இதில் ஒரு திருமணத்தில் வைத்த காசு இப்போ வட்டி இல்லாமல் கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றது தான், அதுதான் திருமணத்தில் நடக்கிறது. அதுபோல் இந்த நிகழ்ச்சியில் வெற்றி பெற்று வெளியே வந்தால் வாழ்த்துக்கள் என்று சொல்றது சகஜம். ஒரு அரசியல் நாகரிகம். ஒரு வாதத்துக்கு நாளைக்கு 2Gயிலிருந்து கனிமொழி ஆராசா போன்றவர்கள் விடுதலை செய்யப்பட்டால் அதிமுக அரசியல் நாகரிகத்தோடு வாழ்த்து தெரிவிக்குமா? நாங்கள் எப்போவுமே அவங்களுக்கு சொல்றது இல்லை. சரி, ஏன் அப்படின்னா கேட்குறேன், அந்த அரசியல் நாகரிகம் என்பது ஏன் திமுகவிற்கு வாழ்த்து தெரிவிப்பதற்கு அதிமுக தயாராக இல்லை, அதிமுகவிற்கு வாழ்த்து தெரிவிக்க திமுக தயாராக இல்லை. பாஜகவோ மற்ற கட்சிகளோ சூழலுக்கு தகுந்தவாறு தான் இந்த அரசியல் நாகரிகத்தை கடைபிடித்து வருகிறார்கள் கடந்த காலங்களில் எல்லா கட்சிகளுமே. நீங்க அவ்வளவு தூரம் கூட போக தேவையில்லை. இப்போ ரீசெண்டா மன்மோகன் சிங் அவருடைய சம்மனை குவாஷ் பண்ணி கோர்ட் ஆர்டர் போட்ட போது கூட அதுக்கு கூட பிரதமர் வாழ்த்து சொல்லவே இல்லை. உண்மையிலே அரசியல் நாகரிகம் அப்படி இருந்ததுன்னா ஒரு ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்கலாம். 2G வழக்கு வரைக்கும் கூட போக தேவையில்லை. இப்பவே கரண்ட் அஃபேர்ஸ்ல இல்லைங்க, நாங்கள் திமுக அண்ணா திமுக என்பது அது ரோஜான்னா அது முள்ளு, ரெண்டும் ஒன்றும் வராது, ஒரே செடியில் தான் இருக்கும். இது ரோஜான்னா அது முள்.
அவ்வளவுதான். அவ்வப்போது வந்து செல்கின்ற பாஜகவோ இடதுசாரிகளோ மதிமுக போன்ற நான் சொல்றது திமுக அதிமுகவோடு கூட்டணி வைத்திருந்த, கடந்த காலத்தில் கூட்டணி வைத்திருந்த, எதிர்காலத்திலும் கூட்டணி வைக்கக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய கட்சிகளும் கூட வாழ்த்து தெரிவிப்பது என்பது அந்த சூழலுக்கு ஏற்றவாறு தான், அதற்கான முன்னோட்டமாக தானே பார்க்கப்படுகிறதுன்னு கேட்கிறேன். ஆமாங்க, எல்லா கல்யாணத்துக்குமா போறோம்? கல்யாணம் நடந்துட்டே இருக்குது. எல்லா கல்யாணத்துக்கும் நம்ம போய் வாழ்த்துறோமா? கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் தயாராகிடுச்சு. எந்த கல்யாணத்துக்கு போகணும், எந்த கல்யாணத்துக்கு அவாய்ட் பண்ணணும்ன்றதெல்லாம் அவங்களுடைய மன. நல்லது. அல்ல, அவர் ஒரு கிளியர் பிக்சர் அவரே கொடுத்துட்டாரு. கிட்டத்தட்ட கல்யாணத்துக்கு தயாராகிட்டு இருக்கோம், நிச்சயதார்த்தம் வைப்போங்கிறதா முடிவு பண்ணணும் அப்படிங்கிறது. வாழ்த்து சொல்றதோட நிறுத்துறது இல்லை. வாழ்த்து சொல்றது ஒரு அரசியல் நாகரிகமாக கூட எடுத்துக்கலாம். ஒரு ஹைகோர்ட் உத்தரவு வந்திருக்கிறது, தீர்ப்பு வந்திருக்கிறது, அது ஒரு சாதகமான தீர்ப்பை வந்து வரவேற்பதுங்கிறது வந்து ஒவ்வொருத்தருடைய இதாக இருக்கலாம். ஆனால் அதை ஒட்டி நடக்கின்ற மற்ற விஷயங்களையும் நம்ம இதில் கவனிக்க வேண்டியிருக்கிறது. வாழ்த்து பிரதமர் மோடி உடனடியாக தெரிவிக்கிறார், சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவிக்கிறாங்க, இதெல்லாம் இருக்குது. அதற்கு ஒரு வாரம் முன்னதாக தமிழக பாஜகவினுடைய அறிக்கைகள் என்னவாக இருந்தன, தமிழக அரசாங்கத்தின் மீதான தாக்குதல்கள் என்னவாக இருந்தன. உடனடியாக இப்போ 19ஆம் தேதி 32 மாவட்டத்திலையும் அவங்க வந்து மத்திய அமைச்சர்களை கொண்டு வந்து மக்கள் நல பணிகளை செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தார்கள். தமிழக அரசு செய்யலை, செயல்படலை, அதை மத்திய அரசு செய்கிறது அப்படிங்கிற ஒரு துணி கொடுக்கறதுக்கு அந்த நிகழ்ச்சியும் இப்போது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது அல்லது கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த மாதிரியான அடுத்தடுத்த நிகழ்வுகளை பார்க்கும்போது பொன் ராதாகிருஷ்ணன் அதோடு இணைந்த சில கருத்துக்களையும் கூட ஆமா அவர் சொல்லி அதுக்கான விளக்கம் கூட கொடுத்திருக்காரு. இதுக்கு முன்னதே இப்போ பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து அதிமுக தலைவர் ஜெயலலிதாவிற்கு வாழ்த்துக்கள்னு சொல்றதை தாண்டி அம்மாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், அம்மா வந்தாதான் ஆட்சி வந்து நிலையான ஆட்சியை ஒரு இப்போ இன்னைக்கு காலகட்டத்துக்கு தேவையான ஒரு ஆட்சியை கொடுக்க முடியுன்ற அளவுக்கு சொல்லிட்டு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருக்காரு. நான் எல்லா தலைவர்களையும் அந்த அடைமொழியோட தான் கூப்பிடுறது வழக்கம் அப்படின்னு இருக்காரு. ஆனா இதுல வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களாகட்டும் அல்லது பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களாகட்டும் இலகணேசன் அவர்களாகட்டும் இவங்க எல்லாமே ஒரே இதுல வந்து அரசியல் நிலைப்பாடுகள். நீங்க வந்து வாழ்த்தாதது ரெண்டாவது. ஆனால் தமிழக அரசின் மீதான உங்களுடைய பார்வை மாறுறது இருக்குல்ல, அதுக்கும் இந்த தீர்ப்புடைய வரவேற்புக்கும் என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பத்தான் செய்யும். அவங்க கிட்டத்தட்ட இவரே சொன்ன மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஒரு இணக்கமான ஒரு சூழல்ல போறது, அப்ப எதிர்க்கிறது அப்படிங்கிறது இல்ல அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு பாஜகவும் அதிமுகவும் வந்தது தெளிவா இதுல தெரியுது. அது அரசியல். அதே நேரத்துல திமுகவும் பாத்தீங்கன்னா, திமுக இப்ப வந்து இன்னைக்கு வந்து ஒரு திருமணத்திற்கான அழைப்புகள் அப்படின்னு வந்து ஒரு கட்சிகளாக கூப்பிடுறது, ரொம்ப குறிப்பாக என்னன்னா இது தேர்தலை ஒட்டி வருகின்ற திருமணங்களுக்கு தான் பெரிய அளவுக்கு அழைப்புகள் இப்படி கொடுக்கப்படுது. இதற்கு முன்னதாகவும் இதே தமிழரசு அவர்களுடைய இல்லத்தில் இன்னொரு திருமணம் நடந்தது. 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவருடைய மகள் திருமணம் நடந்தது. அப்போ இந்த மாதிரி வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் போய் ஒவ்வொருத்தராக கூப்பிடல, அல்ல ஒரு நிகழ்ச்சி வச்சு அதில் பேச வைக்கல. ஆனால் இன்னைக்கு வந்து இந்த ஒரு சூழல்ல அனைத்து தலைவர்களும் வந்து பேசுறதுங்கிறது இட் வில் கன்வே மெசேஜ் டு தி கேடர்ஸ். என்ன விதமாக இருக்கிறது, தேர்தல் நேரத்திற்காகவே திருமணங்கள் அவசரமாக நிச்சயிக்கப்படுகிறது அல்லது நிச்சயப்படுகிற திருமணங்களை பயன்படுத்துறது, அதுக்கான ஒரு காமன் பிளாட்ஃபார்ம் கூட திருமணங்கள் வந்து அவசரமாக ஒன்று சொல்றேன் நான். அதாவது தலைவர் கலைஞர் வீட்டில் திருமணம் நடக்கிற போதெல்லாம் சரி, எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் வந்து பத்திரிகை திருச்சி வெளிச்சாமி நம்மோடு இன்னும் அவருடைய கருத்தை பதிவு செய்யாமல் திருச்சி தேர்தலுக்காக திருமணம் இல்லைங்கிறத சொல்றேன். நிச்சயமாக நானும் அதை ஒரு பகுதியாக தான் குறிப்பிட்டேன். திருச்சி வெளிச்சாமி அவர்களிடம் இத பின்னால இந்த திருமணம் இருக்கலாம், திருமணத்திற்கான நிகழ்வுகள் ஏற்படலாம், அதுல ஒன்றும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்பதை அவர்களும் மிக உறுதியாக இன்றைக்கு இல்லை என்று சொல்ல இயலாத நிலையில்தான் அதிமுகவினுடைய அல்லது பாஜகவிலும் சரி அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நிச்சயமாக அதை வெளிப்படையாக சொல்ல இயலாத நிலையில் தான் இருப்பார்கள். அதை நம்மாலும் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இந்த தீர்ப்பே மத்திய பாஜகவினுடைய அழுத்தம் இந்த தீர்ப்பின் பின்னால் இருக்குமோ அப்படின்னு ஈவிகே இளங்கோவன் ஒரு ஐயத்தை எழுப்பியிருப்பதாக ஊடகங்களில் செய்தி வெளியாகிருக்கிறது. ஒருவேளை நாளை கூட்டணி அமைந்தால், இதே மேடையில் கூட எனக்கு தெரிஞ்சு யாரோ ஒரு கட்சியை சேர்ந்த ஒரு நண்பர் சொல்லிவிட்டார், நாளை அதிமுக பாஜக கூட்டணி அமைந்து விட்டால் தெரிந்துவிடும், பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டதுன்னு தெரிஞ்சிடும் சொன்னத நினைவு ஒருவேளை நீங்களா கூட இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சட்டத்திற்கு அந்த தீர்ப்பிற்கு உள்நோக்கம் கற்பிப்பது போன்ற இது போன்ற வார்த்தைகள் சரியாக இருக்குமா அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வி. அதாவது தீர்ப்புக்கு உள்நோக்கம் கற்பிக்கிறோம் என்பது அல்ல. ஒரு விஷயத்தை தெளிவாக நான் சொல்ல விரும்புகிறேன். சமீபத்தில் கொஞ்ச நாட்களுக்கு முன்பாகத்தான் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் ஒரு 20 பேர் ஆந்திரத்தில் காக்கை குருவியை சுடுவதை போல சுட்டுக் கொன்றார்கள். அந்த நேரத்தில் மோடி பதைபதைத்து போய் அதற்காக அனுதாபம் தெரிவிக்கல, ஆந்திர அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கல, ஜெட்லி இப்படிலாம் பதறல, துடிக்கல, நம்ம பொன் ராதாகிருஷ்ணன் கூட ஆத்திரம் வரல. ஆனால் ஜெயலலிதா இந்த வழக்கிலிருந்து வெளியே வந்து விட்டார் என்று சொன்ன உடனே 0 பன்னீர்செல்வமே பயப்படுற அளவுக்கு அம்மா அம்மான்னு பொன் ராதாகிருஷ்ணன் பேசுவதும்,
மோடி உடனடியாக வாழ்த்து சொல்வதும் இது வெளிப்படையாக தெரிகிறது. கொஞ்சம் மேகமூட்டம் கலைந்திருக்கிறது, உண்மை உலகத்திற்கு தெரிந்திருக்கிறது, சேர வேண்டியவர்கள் தான் சேடி இருக்கிறார்கள். ஜாடிக்கேத்த மோடிதான், இது புதிதல்ல. கடந்த காலத்திலே பாபர் மசூதி இடிக்கிற போது மேலே இடிக்கிற நேரத்திலே ஏடிஎம்கே கரைவேட்டியோடு ஒருவர் இடித்ததை படத்திலே பார்த்தோம். கரசேவைக்காக செங்கல்களை அனுப்பியவர்களும் அதிமுக தொண்டர்களை போனதை பார்த்தோம். அதனால இது ஒன்றும் புதிதாக இல்லை. ஒன்று தெளிவாக இருக்கிறது, மக்கள் விரோத அதிமுகவை, தேச விரோத பிஜேபியை எதிர்ப்பது எல்லா அரசியல் கட்சியுடைய பொது அஜெண்டாவாக, குறிக்கோளாக அவர்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. அவருடைய கட்சியினுடைய கொள்கைகளை கூட மற்றவர்களை சமரசம் செய்து கொண்டு இவர்களை ஒதுக்கி வைக்க வேண்டிய ஒரு கடமை. திருச்சி வேலுச்சாமி, நான் நம்மோடு பாஜகவின் சார்பாக திரு SR சேகரும் இணைந்து விட்டார் கோவிலிருந்து. திரு சேகர், உங்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். நிகழ்ச்சிக்கு மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். இந்த கேட்ட விவாதங்களை ஒருவேளை நீங்கள் கேட்டிருக்கக்கூடும், இருந்தாலும் கேட்டிருக்க வாய்ப்பில்லாவிட்டால் நான் மீண்டும் நல்லது. இந்த விவாதங்களின் அடிப்படையில் உங்களுடைய கருத்து, அடிப்படையிலான கருத்து, பாஜகவினுடைய அழுத்தம் தீர்ப்பில் இருக்கிறதா? கூட்டணிக்கு பாஜக இணக்கமாகிவிட்டதா? திருமணத்திற்கு தயாராகிவிட்டீர்களா? இல்லை, முதல் கேள்விக்கு பதில் இது நாள் வரை இந்திய அரசியலிலே அரசியல் ரீதியாக அழுத்தம் கொடுத்து நீதிமன்றங்களையும் சிபிஐயும் தன்னுடைய கையில் வைத்துக்கொண்டு எதிர்க்கட்சிகள், மாற்றுக் கட்சிகள், பிராந்திய கட்சிகளை வழக்குகளை தொடுத்து தன்னுடைய காலடியிலே போட்டு அதன் மூலமாக ஆட்சியில் அமர்ந்த சரித்திரத்தை காங்கிரஸ் செய்திருக்கிற காரணத்தினாலே காங்கிரஸ்காரர்களுக்கு இதே நினைவு தான் இருக்க முடியும். அதனால்தான் அவர்களுடைய பாணியிலே சிந்திக்கிறார்கள். முதலிலே ஆட்சி படத்தில் ஏறிய உடனேயே மோடி அவர்கள் ரொம்ப கிளீனாக சொன்னார்கள், நீதிமன்றத்தினுடைய செயல்பாடுகளிலே இந்த அரசு எந்த காலத்திலும் குறுக்கிடாது என்று சொல்லி அதை தொடர்ந்து செய்து வருகிறோம். அதனால் இதில் பேச்சுக்கு இடமில்லை. அதனால் இந்த விமர்சனங்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டியதில்லை. இரண்டாவதாக கூட்டணி பற்றி பேசினார்கள். கூட்டணியை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டில் ஜேயினுடைய விடுதலை அல்லது தண்டனை, இதை பொறுத்து ஒரு மாபெரும் எதிர்பார்ப்போடு பாரதிய ஜனதா கட்சி அல்லாத அத்தனை கட்சிகளும் எதிர்பார்த்து காத்திருந்தன. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் இதை காத்திருந்தார்கள். காரணம் ஜேயினுடைய விடுதலை அவர்களுக்கு மிகப்பெரிய இழப்பு. ஏற்கனவே குடும்பத்தினுடைய கலகத்தினால் துவண்டு போயிருந்தவர்கள் ஜேயினுடைய விடுதலை அவர்களுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதன் மூலமாக அரசியல் லாபம் தேட நினைத்தார்கள். அதனால்தான் 58 முடிச்சுகளை விடுவிக்கவில்லை, இப்படி செய்தார்கள். மனசாட்சியோடு நீங்கள் திரு சேகர், குறுக்கிடுவதற்கு மன்னிக்கணும், ஆனால் பாஜகவும் கூட தொடர்ச்சியாக வைக்கப்பட்ட வாதம்ங்கிறது தமிழகத்தில் 2 திராவிட கட்சிகளும், குறிப்பாக திமுக 2 திராவிட கட்சிகளுமே ஊழல் குற்றச்சாட்டிற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றன. ஊழல் மலிந்து விட்டது, தமிழகத்தில் பெரிய அளவிலான வளர்ச்சி இல்லை. ஒரு மாற்று சக்தியாக எப்படி இந்தியாவில் மோடி தலைமையில் ஒரு நல்லாட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறோமோ அதுபோல் தமிழகத்தில் ஒரு நல்லாட்சி பாஜக தலைமையில் கொடுப்போம் என்ற வாக்குறுதியை வைத்து மிக வேகமாக அதற்கான செயல்பாடுகளில் நீங்களும் தானே இறங்குனீங்க. அப்போ உங்களுக்கும் இது ஏமாற்றம் தானே? அந்த தீர்ப்புங்கிறது உங்களுக்கும் ஒரு விதமான ஏமாற்றமானு கேட்கிறேன். இல்லை, எங்களுக்கு நிச்சயமாக ஏமாற்றம் இல்லை. ஏனென்றால் ஒரு தலைவனுடைய இழப்பு, இறப்பு, விடுதலை, தண்டனை, இதை வைத்து அரசியல் செய்கின்ற கட்சி, இதை எதிர்பார்த்து அரசியல் செய்கின்ற கட்சி பிஜேபி இல்லை. ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் மிகச் சுருக்கமாக சொல்லுகிறேன். 1991ஆம் ஆண்டு இந்தியாவுடைய பொதுத் தேர்தல், தமிழகத்தினுடைய பொதுத் தேர்தல் நடந்தபோது நான் தென்கனிக்கட்டையிலே எங்களுடைய அகில இந்திய தலைவர் ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் நானும் KN லட்சுமணன் அவர்களும் பிரச்சாரம் செய்துவிட்டு திரும்பி வருகின்ற போது இரவு 10 மணியை தாண்டி சேலத்துக்கு வருகின்ற போது மிக மயான அமைதி. அப்போது நாங்கள் மாலை முரசு பத்திரிகைக்கு ஃபோன் போட்டு கேட்டோம். அப்போ ராஜீவ்காந்தி அவர்கள் கொல்லப்பட்டதாக செய்தி வந்தது. அந்த மாலை முரசு நிருபர் அவர்களே ஜனாவை கேட்டார்கள், ராஜீவனுடைய மரணம் உங்களுக்கு மிகப்பெரிய அரசியல் லாபம் தானே என்று. அதற்கு எங்களுடைய ஜனா கிருஷ்ணமூர்த்தி சொன்னார், ஒரு தலைவனுடைய, ஒரு மனிதனுடைய இழப்பும் இறப்பும் வைத்து அரசியல் செய்கின்ற கட்சி பிஜேபி அல்ல என்று. ஜேயினுடைய விடுதலையாலேயோ அல்லது ஜேயினுடைய தண்டனையாலேயோ பாஜக தன்னுடைய அரசியல் லாபத்தை தேடுவதல்ல. அடுத்த சுற்றுகளில் நிச்சயமாக அடுத்த சுற்றுக்கு நாம் விரிவாக பேசலாம். திரு சேகர், நிச்சயமாக சொந்த பலத்தில் மிக உறுதியாக ஏற்கனவே சொன்னது போன்ற அதே உறுதியான குரலோடு பாஜகவின் தலைமையில் தமிழகத்தில் ஆட்சி அல்லது பாஜகவோடு இணைந்த கட்சிகளோடு சேர்ந்த ஒரு கூட்டணி ஆட்சி, நாடாளுமன்ற தேர்தலில் முன்வைக்கப்பட்டது போன்றவே ஒரு வாதத்தை சட்டப்பேரவை தேர்தலில் முன்வைக்க பாஜக தயாரா? மாற்று சக்தியாக தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் போட்டியிடும் அதிமுக திமுகவோடு கூட்டு சேராமல் என்ற வாதத்தை மிக தைரியமாக உரத்த குரலில் சொல்ல பாஜக தயாராக இருக்கிறதா? பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும்.
சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் RFTMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். தமிழகத்தில் கிட்டப்பட்ட கூட்டணிகள் முடிவாகி விட்டதா? செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய விடுதலையை பாரதிய ஜனதா கட்சி ஆதரித்து கொண்டிருப்பது அப்படிங்கிறது, அதை வரவேற்பது என்பது அதிமுகவோடு இணக்கமாக இருப்பதற்கான அறிகுறி என்று EV.K. இளங்கோவன் தெரிவித்திருக்கிறார். இந்த தளத்திலே விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். இது தொடர்பாக மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன், தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் இன்று செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய ஒரு காணொலி இருக்கிறது. அதையும் பார்த்துவிட்டு வாதத்திற்குள் செல்லலாம். திரு பொன் ராதாகிருஷ்ணன், தமிழகத்திற்கு முதலமைச்சராக அம்மா அவர்கள் வருவது இந்த காலகட்டத்திற்கு மிக பொருத்தமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். தமிழகத்தின் வளர்ச்சிக்கு அது மிகப்பெரிய அளவில் உதவும் என்று நான் நம்புகிறேன். இப்போது அதில் நான் உறுதியாக நம்பிக்கையோடு இருக்கின்றேன். இன்னும் ஓராண்டு காலத்திற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆளும் என்கின்ற நிலையில் செயல்திறன் மிக்க, துணிச்சல் மிக்க ஒரு முதலமைச்சர் நமக்கு தேவை. அதோ அவர்கள் வரும்போது எந்த தவறும் சொல்ல முடியாது. நல்லது. தமிழகத்தில் மீண்டும் அண்ணா ஜெயலலிதா தான் முதலமைச்சர் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சிருக்கிறாரு. நீங்கள் பார்த்தது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவருடைய பேட்டி தான். நேர்களே சொல்லுங்க திரு சமரன். ஐயா, ஒரு பெண்ணுக்கு ரெட்டை குழந்தை பிறந்துச்சு. அவன் புருஷன் ரொம்ப சோகமாக இருந்தான். என்னடா சோகம்னா, இல்லை ஒரு குழந்தைக்கு நான் தகப்பேன், இன்னொரு குழந்தைக்கு யார் தகப்பன்னு கேட்டோம். சரி, அந்த சந்தேகம் தான் இவங்களுக்கெல்லாம் வந்திருக்குது. இப்போ தன் மீதே நாகரிகமான விளக்கம், ரொம்ப நாகரிகமான விளக்கம். நீங்கள் எப்படி ஒரு அந்த சந்தேகம், அதாவது அரசியலில் யார் எப்படி எந்த நேரத்தில் எதுவும் நடக்கும் அப்படிங்கிறது தான் அரசியல். இல்ல, நான் ரொம்ப எளிமையா கேட்கிறேன். இது தவறே இல்லை. இப்ப நீங்க பாஜகவோடு கூட்டணி வைக்க கூடாது என்பது யாரும் சொல்ல முடியாது. நீங்கள் பாஜக விரும்புகின்ற பட்சத்தில் அதிமுகவோட திமுகவோட கூட்டணி வைக்க வேண்டியது அல்லது இந்த தீர்ப்பை வச்சு இப்படி எல்லாம் தீர்ப்பே இல்லை. தீர்ப்பை விட்டுருங்க, நான் அதுக்குள்ளே போக விரும்பல. அதுதான் சொல்றேன், தீர்ப்புக்குள்ள போகவே விரும்பல. நான் அது குறித்து இந்த விவாதத்தில் எந்த இடத்துல நான் கேள்வியை முன்வைக்கல. அதை குறித்து கடந்த 4 நாட்களாக நம்ம விரிவாகவே பேசிட்டோம். என்னுடைய கேள்வி இருக்கிறது, பாஜகவிற்கு இந்த தீர்ப்பு அப்படிங்கிற தீர்ப்பிற்கு பிறகு பாஜக அதிமுகவோடு இணக்கம் காட்டுகிறது, அதிமுகவோடு கூட்டணி வைப்பதற்கு தயாராக இருக்கிறது என்று வரக்கூடிய கருத்துக்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதிமுகவும் கூட கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட தேசிய கட்சிகள், அது 2 தேசிய கட்சிகளும் சரி, காங்கிரசும் சரி, பாஜகவும் சரி, என் இடதுசாரிகளை கூட புறக்கணித்து விட்டு தைரியமாக இங்க தமிழகத்தில் தனித்து போட்டியிட்டீர்கள். ஆனால் சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவோடு கூட்டணி சேருவதற்காக முடிவெடுத்திருக்கிறீர்களா? எடுத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதற்கான காரணம் என்ன? அதுதான் கேட்குறேன் சார். அப்படி ஒரு முடிவு எடுத்தா நாங்கள்லாம் இந்த கள்ளக்காதல்லாம் எங்களுக்கு கிடையாது. சரி, ஓப்பனா சொல்லுங்க. அது எப்படி நீங்க ஒரு வாரத்துல 2 வாரத்துல சொல்லுவீங்க? அது எப்போ தெரியுதுங்க, அது தெரியட்டும். அதுதான் அதுக்கான காரணம் என்னன்னு கேக்குறேன். ஒருவேளை பாஜகவோடு சேர்ந்தால் அதற்கான காரணமா நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் கேக்குறேன். ஒரு காரணமும் இல்லைங்க எங்களுக்கு. இல்ல, அதிமுக பலவீனமாக இருப்பதால் நீங்க நினைக்கிறீங்களான்னு கேக்குறேன். ஏங்க பலவீனம் ஆகுது? நீங்க எந்த ஊர்லயாவது எந்த தொகுதியாவது போய் எல்லா கட்சிக்கார ஒரு வேட்பாளர் நிறுத்தி பப்ளிக்ல செக் பண்ணுங்க. சரி, அதுதான் கேக்குறேன். நாடாளுமன்ற தேர்தலை கூட தனித்து சந்திக்க தயாராக இருந்த அதிமுக சட்டப்பேரவை தேர்தலில் கூட்டணியை தேடுகிறதா? பலவீனமாக இருக்கிறதா? கூட்டணி தேடல. இல்ல, தேடல. எங்க அப்படி இருந்தா எங்க அம்மா அறிக்கை விட்டுருப்பாங்க. பாஜகவோடு நிச்சயமாக கூட்டணி இருக்காது நீங்க உறுதியா நம்புறீங்க? அதெல்லாம் இப்போதைக்கு எப்படிங்க சொல்ல? தேர்தல் நேரம் வரட்டும். அந்த தேர்தல் ஆனா மிக உறுதியாக இப்பவே கூட நீங்க உங்களுடைய பொதுச் செயலாளரை கலந்து ஆலோசிக்காமல் மிக உறுதியாக உங்களால் ஒரு உத்தரவாதத்தை கொடுக்க முடியாது. என்னன்னா, நிச்சயமா காங்கிரஸோடு கூட்டணி கிடையாது உங்களாலே சொல்ல முடியும். ரைட்? அது கூட சொல்ல முடியாது. அது கூட சொல்ல முடியாது. திமுகவோட கூட்டணி கிடையாது வேணா சொல்லலாம். அது வேணா சொல்லலாம். இல்ல, இதோட சார் சொன்ன விஷயத்தோட சேர்த்து பார்க்கும்போது இன்னைக்கு வந்திருக்கிற இப்போ வந்த ஒரு அறிக்கையை பார்க்கலாம். நீங்க ஃபியூல் ஹைக்கை பற்றி அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா அவர்கள் அறிக்கை கொடுத்துருக்காங்க. இதே பிரச்சனை அவங்க சொல்லியிருக்கிற இஷ்யூ இது எல்லாமே மன்மோகன் சிங் அரசாங்கத்தில் இருந்தது. யூபிஏ அரசாங்கத்தினுடைய அதே பாலிசியை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, இதெல்லாம் சொல்கிறாங்க. அதை அந்த பாலிசியை மாற்றிக்கோங்கன்னு மிக மிக வேண்டி கேட்டுக்கொண்டிருக்காங்க, அழுத்தமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இதே அறிக்கை, இதே இஷ்யூ. ஆனால் மன்மோகன் சிங்கின் மீது வெளிவிடப்பட்ட அந்த அறிக்கையோட தன்மைக்கும் இப்ப இருக்கிற தன்மையும் நீங்க புரிஞ்சுக்கணும். கடுமையான கண்டனங்களாக அது இருந்தது. ஆனால் இங்க வந்து கேட்டுக்கொள்வதாக இருக்குது. இதெல்லாமே வந்து சமீபங்கள் தான். இதை வந்து நம்ம இன்னொரு பாசிட்டிவாகவும் பார்க்கலாம். ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஸ்டேட் சென்டர்ல ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தாதான் நம்ம வந்து ஸ்டேட்டுக்கான இஷ்யூஸ் விஷயங்களை கொண்டு வர முடியும்
அதனால இது வந்து ஒரு நாங்க வந்து நட்பு ரீதியான ஒரு இதை கொண்டு சரி, அப்படி ஒரு வார்த்தை கேட்கிறேன். அது கேள்வி உங்களுக்கு கேட்கிறேன். ஒருவேளை பாஜக அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்தால் அதில் என்ன தவறுன்னு நான் கேட்கிறேன். அது தவற இருக்க முடியாது. இப்ப என்னன்னா அது வந்து பல்வேறு விதமான கூட்டணி மாற்றங்களை இங்க உருவாக்குங்கிறதா நம்ம observation. இதுல வந்து இப்ப நம்ம வந்து யார் வேணுமானாலும் யாரோடையும் கூட்டணி வைக்கிறதுக்கான எல்லா உரிமைகளும் இருக்கு. அதை நம்ம கேள்வி கேட்கறதுக்காக இல்ல. ஆனால் அந்த இப்போ இந்த இதுல என்ன கேள்விகள் வருதுன்னா, பாஜக முன்வைத்த விஷயம் நீங்க ஏற்கனவே சுட்டிக்காட்டின மாதிரி 2 திராவிட கட்சிகளும் ஊழல் கட்சிகளாக இருக்கின்றன, நாங்கள் மாற்று அணி அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இன்னைக்கு விடுதலைக்கு பிறகு அவங்க வந்து அவங்களோட எண்ணத்தை மாற்றிக்கிட்டான்னு கூட வச்சுக்கிட்டாலும் இந்த பேட்டிகள் எல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே சந்தேகம் வந்தது. நான் ஆடியோல கேட்கும்போது இது பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பேட்டி தானா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிக்க வைக்க வேண்டிய அளவுக்கானதாக அது இருந்தது. அப்போ அந்த மாதிரியான ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் ஒரே வாரத்துல நீங்க 4 நாட்கள்ல வர்றது அப்படிங்கிறது இருக்குல்ல, அப்ப முடிவெடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தானே நீங்க அவங்களுக்கான பதிலையும் சொல்லுங்க. அதோடு இந்த கேள்வி கூட இணைத்துக் கொள்ளுங்கள். செல்வி ஜெயலலிதா அவர்கள் பிரதமராக முன்னிறுத்தப்பட்டு பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டு அவர் பிரதமராக வேண்டும் என்றெல்லாம் அதிமுகவினர் சொல்லிக் கொண்டு தேர்தலை சந்திக்கிறார்களே, அவர் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஒருவேளை நீங்கள் வரவேற்பீர்களா என்று கேட்டபொழுது உங்களுடைய தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் வரவேற்பேன்னு சொன்னார். அது ஒரு அரசியல் நாகரிகத்தோடு சொல்லப்பட்டதாகத்தான் இருந்தது. அப்படித்தானே பாஜகவும் ஒரு அரசியல் நாகரிகத்தோடு ஒரு தலைவி விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார், அதை வரவேற்கிறோம் என்று சொல்கிறார்கள். இதையும் கூட்டணி கணக்கோடு முடிச்சு போடணுங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது. இதோடு இணைத்து உங்கள் பார்வை. இல்லை இதில் அதாவது வந்து ஒரு நாட்டினுடைய பிரதமராக அவங்க வரவேற்க கேண்டிடேட்டாக போஸ்ட் பண்ணாங்கன்னா அதை நீங்கள் வரவேற்பீங்களான்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. சரி, அந்த கேள்விக்கும் இந்த இடத்துல பிஜேபியினுடைய அணுகுமுனை இந்த காலகட்டத்தில் இப்போ குறிப்பாக இருக்கக்கூடிய இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எலெக்ஷன்லேயே சமீபத்தில் நடந்த இடைத்தேர்தலில் கூட பிஜேபி அவங்க கூட இருக்கிற கூட்டணி கட்சிகள்லாம் வந்து திமுக அதிமுகவுக்கு ஒரு மாற்று சக்தியாக பிஜேபி இருக்கிறது இன்றைக்கி அப்படின்னு சொல்லி தான் இவங்க போகிறாங்க. ஸோ இவங்க நிலைப்பாடில் உறுதியாக இருக்கிற போது அந்த உறுதித்தன்மையிலிருந்து இவங்க வந்து பின்வாங்குறாங்க. இவங்க இப்போ தீர்ப்பை வந்து வரவேற்கலைங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். அதாவது வாழ்த்து தெரிவிக்கிறதுங்கிறது ஒன்று, ஒரு அரசியல் ரீதியில் ஒரு வெற்றி கண்ட ஒரு செய்திக்காகவோ அல்லது ஒரு நிகழ்வுக்காக வாழ்த்து தெரிவிப்பதுங்கிறது வேற. ஆனால் வரிந்து கட்டிக்கிட்டு ஊருக்கு முன்னாடி முதல்ல வந்து வாழ்த்து சொன்னவர் பிரதமர் அவர்கள். இப்போ வாழ்த்து சொன்னது மட்டும் நின்னா பரவாயில்ல. சார், அவர் இப்போ ஒன்னு சொல்லிடுறேன். கூட அவர் வாழ்த்து சொல்றாரு. அடிப்படையில் பிரச்சனை இல்லை. எங்க வருதுன்னா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஜெயலலிதா அவருடைய தலைமை மட்டும்தான் இன்றைய அது ஒரு கட்சியோட சொன்னதோட மட்டும் அதிமுகவுல எவ்வளவு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த சீரிஸ் ஆஃப் கான்சிக்வென்சஸ், அதாவது வந்துங்க இலங்கை ராஜபக்சே கூட சொல்றேன். அதாவது சீரிஸ் ஆஃப் கான்சிக்வென்சஸ் பாத்தீங்கன்னா தீர்ப்பு வந்த மொமெண்ட் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா வாழ்த்து சொல்றாரு. இன்னைக்கு ஒரே நாள்ல தமிழ்நாட்டில் 2 இடங்களில் தஞ்சாவூரில் ஒரு தலைவர், சேலத்தில் ஒரு தலைவர் ஒரே மாதிரி பேசுகிறாங்க. இவங்க இலகணேசன் அவர்கள் வந்து இந்த மேல்முறையீட்டு இந்த வழக்கு மேல்முறையீட்டில் வந்து கர்நாடக அரசு இவ்வளோ பெரிய ஒரு வேகத்தை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, உச்சநீதிமன்றம் வந்து சூமூட்டாவே எடுக்கணுங்கிற மாதிரி ஒரு சொல்லியிருக்கிற ஒரு தகவல் இன்றைக்கு வந்திருக்கிறது. அதே பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அம்மா அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றாதான் நாட்டுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கின்றிருக்காரு. இன்றைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் இன்றைக்கு அவங்க ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காங்க, ஆதரவாக அம்மையார் ஜெயலலிதாக தான். இதையெல்லாம் பார்க்கிற பொழுது இதையெல்லாம் என்ன பார்க்கறதுன்னா இவங்க எல்லாமே என்னன்னா இப்போ வந்து தீர்ப்புக்கு முன்பு தீர்ப்புக்கு அப்படி எடுத்துக்கொண்டால் கூட நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி வைக்கிறேன். அப்படி எடுத்துக்கொண்டால் கூட நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி வைக்கிறேன். இதெல்லாம் நாகரிகம் இல்லை. இந்த அடிப்படையில் கூட்டணி அப்படின்னு சொன்னா நான் ஏற்கனவே இந்த விவாதத்தில் வைத்த ஒரு கேள்விதான். எப்பவும் தண்ணியில் மிதக்கிறவனுக்கு பேர கேப்டன் இல்லடா அப்படின்னு வடிவேலு பேசுகிறார். எந்நேரமும் தண்ணியில் மிதக்கிறவனுக்கு பேராடா கேப்டன், தண்ணியில் மிதக்கிற கப்பலை ஓட்டுறவனுக்கு பேர் தான்டா கேப்டன் சொல்லுகின்ற பொழுது மிக கடுமையாக விஜயகாந்தை மட்டுமே என்னுடைய டார்கெட் என்று வடிவேலு விமர்சித்த பொழுது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த மேடையில் அமர்ந்திருந்து அதை ரசித்தவர்களில் உங்களுடைய தலைவர் திரு கருணாநிதி, திரு ஸ்டாலின் உள்ளிட்ட எல்லோரும் அடக்கம். இன்றைக்கு அதே விஜயகாந்தோடு மேடையில் இருந்தெல்லாம் ரசிக்கல. எஸ், மறுப்பு கூட சொல்லலையா? மறுப்பு கூட சொல்லலையா? மறுப்பு சொல்லல, அதுக்கு அதை ஆமோதித்தார். சொல்லுகிற செய்தி அதற்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி கடுமையான விமர்சனங்கள் விஜயகாந்த் திமுகவிலிருந்து வைக்கப்பட்டது. இன்றைக்கு அதே திமுக தலைவர் விஜயகாந்தை நேரில் சென்று அழைத்து திருமணத்திற்காக அழைக்கிறார். இது அரசியல் நாகரிகம் என்று எடுத்துக்கொண்டால் இதை மட்டும் ஏன் கூட்டணி சார்ந்த ஐயக்கண்ணோடு நீங்கள் பார்க்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி இயல்பாக வெளிகிறது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திரு ராமதாஸ் அவர்கள் திருமணத்துக்கு கூட அவர் வந்து எங்களுக்கு பத்திரிகை வைத்தார், எங்களுடைய தலைவர் போயிருக்காரு. அதன் அரசியல்ங்கிறது நீங்க இப்படி பார்க்கணும் சார். அது ஒரே ஒரு விஷயம் குறிப்பிடுறேன், நீங்க அதுக்கு சேர்த்து ஏற்கனவே விளக்கத்துக்கு சொல்றேன். அந்த நேரத்தில்
திரு ராமதாஸ் அவர்களோ திரு வைகோ அவர்களோ கூட்டணியை பத்தி எங்கேயுமே பேசல. ஆனா திமுக தான் கூட்டணி அமைந்தா நன்றா இருக்கும் அப்படின்னு ஒரு சிறிய இடைவெளிக்கு பேசலாம். நிச்சயமாக அப்பொழுது அவருடைய திருமணத்திற்காக அங்கிருந்து அழைப்பு வைத்தார் நாகரிகம் கருதின்னு சொல்லி. இப்பொழுது நீங்கள் விஜயகாந்திற்கு வைத்திருக்கக்கூடிய உங்களுடைய தமிழரசு அவர்களுடைய குடும்ப திருமண அழைப்பிதழை பாமகவிற்கு நீங்கள் கொடுக்க தயாரா இப்பொழுது அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு நான் ஒரு சிறிய இடைவேளைக்கு செல்கிறேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு திருமணங்கள் கூட்டணிக்காகத்தான் பெரும்பாலும் இங்கே திருமணத்தை கூட்டணிக்காக பயன்படுத்திக் கொள்கிறார்களா அல்லது கூட்டணிக்காகவே திருமணங்கள் நடத்தப்படுகிறதா? ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பேசலாம். நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் RSTMD கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். கூட்டணி கணக்குகள் தமிழகத்தில் தொடங்கிவிட்டனவா? திருமணங்கள் அதற்கான வாய்ப்புகளாக பயன்படுத்திக் கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றனவா? இந்த தளத்திலேயே பேசிக் கொண்டிருக்கின்றோம். மிகச் சுருக்கமாக சொல்லுங்க, நான் அவங்க 2 சிறப்பு விருந்தினர்கிட்டையும் போகணும். இப்பொழுது இந்த திருமணத்திற்கான அழைப்பிதழை பாமக நிறுவனருக்கு கொடுக்க அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் கொடுக்கப்படும் சார். அதாவது EVK இளங்கோவன் கொடுத்திருக்காங்க, சரி, வாசன் அவர்கள் கொடுத்திருக்காங்க, இன்னைக்கு விஜயகாந்த் அவர்கள் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு தலைவர் எல்லா அரசியல் கட்சி தலைவருக்கும் இது ஏற்கனவே கேள்விக்கு பதில் சொல்லிடுறேங்க. இது வரைக்கும் தலைவர் வீட்டுல நடந்த திருமணங்கள் எல்லாருக்கும் எல்லா அரசியல் கட்சி தலைவரும் கொடுக்கப்பட்டது நாடறிந்த விஷயம். எல்லாத்துக்கும் கொடுக்கப்படும், இந்த திருமணத்துக்கும் கொடுக்கப்படும், எல்லா தலைவரும் கொடுப்பாங்க. யார் மூலமாக கொடுக்கறாங்கன்றது ஒரு வித்தியாசம் இருக்கு. இதுக்கு முன்னாடியான திருமணங்கள்ல வீட்டுல இருந்து போவாங்க. இந்த முறை திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கேட்டுங்க. இப்போ எங்களுடைய தலைவர் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களை சந்திச்சு போய் பத்திரிகைகள் கொடுக்குறாங்க. எங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் ஒரு முக்கியமான மாவட்ட செயல் நிர்வாகிகளுக்கு எங்கள் தலைவர் குடும்பத்தில் சார்ந்த உறுப்பினர்கள் போய் கொடுக்குறாங்க. ஒரு கட்சி தலைவர் விட்ட திருமணம், கட்சி தலைவர் விட்ட திருமணத்தை ஒரு சாதாரண ஒரு போஸ்டரில் அனுப்பியிருந்தா கூட எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் கலந்துக்கலாம். ஆனால் தலைவருடைய மகள் அல்லது தலைவருடைய குடும்ப உறுப்பினர்கள் போய் கொடுக்குறோம்னா அது இவங்க தான் போய் கொடுக்கணும், அவங்க தான் போய் கொடுக்கணும்ன்றது அந்தந்த அவங்களுடைய வேலை நிமித்தத்துக்கு ஒன்று சொல்லிடுறேன் சார். அவங்களுக்கு பிஜேபி சார் பேசினாரு, அவருக்கு ஒரு பதில் ஒண்ணு சொல்லிடுறேன். சார் பேசுறதுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் இந்த தீர்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருந்தது. அப்புறம் அவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு பின்னடைவை கொடுக்குறது அரசியல் ரீதி அந்த மாதிரி சார் பேசினாங்க. தீர்ப்புங்கிறது நாடு முழுவதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். ஒரு தனி நபருடைய வீழ்ச்சியிலேயோ அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு காரணத்துக்காகவோ அரசியல் நடத்துகிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது. அப்படி இருந்தால் 27/9/2014 அன்றைக்கு வந்த தீர்ப்பின் போது தலைவருடைய அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்டமோ பாட்டமோ எதுவும் கிடையாது. இன்னொன்று நான் அன்போடு அவருக்கு சொல்லுகிறேன், அம்மையார் ஜெயலலிதா அரசியல் வருவதற்கு முன்பே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அரசியல் இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஜெயலலிதாவுடைய வழக்கை வைத்து திமுக அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் முடிக்கிறதுக்குள்ள நீங்க என்ன விட்டுட்டு போனீங்க வச்சுக்கலாம். என்ன முடிக்க விட்டுட்டீங்கன்னா நான் சொல்ல வர கருத்து சொன்னாதான். ஆக அம்மையார் ஜெயலலிதாவுடைய அரசியல் வைத்தோ அந்த வழக்கு வைத்தோ திமுக தலைவர் கலைஞர் அவர் அரசியல் பண்றாருன்றதுலாம் ஒன்றும் கிடையாது. அந்த அம்மா அரசியல் வரதுக்கு முன்னாடியே அவர் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறதை நான் அவருக்கு அன்போடு சொல்லிக்கிறேன். அது உள்வாங்கிக் கொள்ளப்பட்டது. அதுக்காக திரு சேகர், இப்போ பொன் ராதாகிருஷ்ணன் அவருடைய பேட்டியை நம்ம இங்க பார்த்தோம். அந்த ஒலியை நீங்களும் கூட கேட்டிருப்பீர்கள், அவருடைய குரலை. தமிழகத்தில் இப்பொழுது மீண்டும் அம்மா அவர்களுடைய அவர் முதலமைச்சராக வேண்டும், அதுதான் சரியாக இருக்கும், இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு அதிமுக அமைச்சர்களைப் போல எம்எல்ஏக்களைப் போல அவருடைய குரல் ஒலித்தது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிறது. இந்த அளவிற்கு அந்த வாழ்த்து நாகரிகம் கருதிய வாழ்த்தாகவே எடுத்துக்கொள்ளலாம். இது கொஞ்சம் சற்று அதிகமாக போயிடுச்சு, அதுதான் இந்த ஐயத்திற்கு காரணம் வைக்கக்கூடிய வாதத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ இந்த இடத்துல நீங்கள் இந்த மாற்றாக பேசப்பட்டது, எங்களுடைய உறுப்பினர்கள் எண்ணிக்கை பல லட்சங்களை தாண்டி இருக்கிறது, கோடிகளை நெருங்கி கொண்டிருக்கிறது, நாங்கள் ஆட்சியை பிடிப்போம், இந்த வாதங்கள் எல்லாம் தகர்ந்து விட்டதா? இல்லை தகரவே இல்லை. அதாவது நீங்கள் 2 லைன் க்ளீனாக சொன்னீங்க. அந்த 2 லைனுக்கு அப்புறம் 2 லைனையுமே நான் சொல்கிறேன், 2 லைனுமே இந்த காலகட்டத்திற்கு அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரு. செயல்திறன் மிக்க, துணிச்சல் மிக்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதாவது இதற்கு முன்னால் இப்போ நாங்கள் எங்களுடைய தமிழிசை சவுந்தரராஜன் உட்பட மாநிலத்தினுடைய எல்லா நிர்வாகிகளும் கடந்த 6 மாத காலமாக அவர்கள் வழக்கு காரணமாக பதவி இழப்பு ஏற்பட்ட பிறகு இந்த அரசாங்கத்தை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறோம். தர்மபுரி குழந்தைகள் இறப்பிலிருந்து பல்வேறு விஷயங்கள் நாங்கள் தொடர்ந்து இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை விமர்சித்து வருகிறோம். எனவே நகராத அரசு என்கின்ற வகையில் இதை விமர்சித்திருக்கிறோம். எனவே அப்படி நகராமல் இருக்கின்ற இந்த அரசுக்கு நகர வைப்பதற்கு அவர்களுடைய செயல்பாடுகள் இன்னும் 1 ஆண்டு காலத்திற்கு இந்த மக்களுக்கு நன்மை பயப்பதற்கு
நன்மை பயப்பதற்கு காரணமாக இருக்கலாம். காரணம் நோ கவர்மெண்ட், நோ கவர்னன்ஸ். அதை உள்ளடக்கிய ஒரு கமெண்டாக தான் அது இருக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா அதை உறுதி செய்கின்ற வகையிலே அவருடைய கடைசி வார்த்தைகள் திமுக அதிமுக அல்லாத பாஜக தலைமையிலான தமிழக அரசை நாங்கள் ஸ்தாபிப்போம் என்கிற வார்த்தையும் சொல்லியிருக்கிறார். அது ஒரு விஷயம். இந்த கேள்விக்கும் கூட இணைத்துக் கொள்ளுங்கள். இந்த கேள்வியும் கூட இணைத்துக் கொள்ளுங்கள். அமித்ஷா அவர்கள் இங்கே வந்திருந்த பொழுது பாஜகவின் சார்பாக முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கப்படுவார், தேசிய ஜனநாயக கூட்டணி அல்லது பாஜகவின் தலைமையில் ஒரு ஆட்சி கொடுக்கப்படும் அப்படிங்கிறதா தொடர்ந்து பாஜக வைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வாதம். பாஜகவின் சார்பாக கூட்டணி ஒருவேளை சேரக்கூடிய சூழல் ஏற்பட்டால் அந்த வாதம் பொய்த்து போகுமா, அல்லது மிக உறுதியாக இப்பொழுதே உங்களால் சொல்ல முடியுமா நிச்சயமாக கூட்டணி சேர வாய்ப்பே இல்லை, நாங்கள் தனித்து நிற்போம், தட் மீன்ஸ் புதிய மாற்று அணியாக தேசிய ஜனநாயக கூட்டணியாகவே தேர்தலை சந்திப்போங்கிற ஒரு வாக்குறுதியை உங்களால் தர முடியுமா? இல்லை, இப்போ மீடியாவை பொறுத்த மட்டும் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ப்ரெக்னன்சியினுடைய டெஸ்ட் அந்த 45 நாளில் டெஸ்ட்டு அந்த யூரின் டெஸ்ட் பண்ணோடனே ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. மீடியா என்ன பண்ணுவாங்க, ப்ரெக்னன்சி டெஸ்ட் வந்த உடனேயே குழந்தை பெற்றுன்னு நினைப்பாங்க. அது எப்போதுமே மீடியாவுக்கு உண்டான அவசரம். அதனால் அவர்கள் தொடர்ந்து நீங்கள் இங்கே இன்னும் பல காலகட்டங்கள் போவதற்கு உள்ளாரே பல விஷயங்களை முன்னாலேயே கேட்குறீங்க. ஒருவேளை அதை விவாதத்திற்கு வாய்ப்பு இருக்காது என்ற காரணத்தில் அதை நாங்கள் இந்த டெஸ்ட் எல்லாம் மீடியாவுக்கு முதல்லயே கொடுத்து அதற்கான உறுதியப்படுத்துறது அரசியல் கட்சிகள் தான், மீடியாவை பயன்படுத்துறது அரசியல் கட்சிகள் தான். எந்த கட்சியாலும் சொல்ல முடியாது. தமிழகத்தில் கூட்டணி ஒரே ஒரு விஷயத்தை முடிச்சிடறேன். தமிழகத்தில் கூட்டணி என்பது கடந்த காலத்திலும் ஏற்கனவே இருந்து கொண்டுதான். கூட்டணி வைப்பதாலோ அல்லது அதிமுகவில் கூட்டணி வைப்பதாலோ எந்த பிரச்சனையும் இல்லை. அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், இரண்டு கட்சிகள் சார்ந்த விருப்பம். அதற்குள் தலையிடுவதற்கு மற்ற கட்சிகளுக்கோ ஊடகங்களுக்கோ உரிமை இல்லை. அது ஒரு புறம் இருக்கு. நான் என்னுடைய கேள்வி என்பது எத்தனை நாட்களாக நீங்கள் வைத்த அந்த மாற்று சக்தி என்ற கோஷம், அந்த மாற்று சக்தி என்ற அந்த குரல் சற்றே குறைய தொடங்கி இருக்கிறதோ, அது கொஞ்சம் அந்த டோன் குறைஞ்சிருச்சோ நான் கேட்கிறேன். அந்த மாற்று சக்தி என்கின்ற கோஷம் சற்றாக அதிகமாகி வருகிறது. அதனால தான் 35 லட்சம் 36 லட்சம் 38 லட்சம் 40 லட்சம் 45 இப்போ எங்களுடைய உறுப்பினர் எண்ணிக்கை தீவிரமாக போய் அந்த வீடுகளில் போய் கன்ஃபார்ம் பண்ணி கொள்கைகளை சொல்லி அவர்களை மறுபடியும் இன்னொரு மிஸ்டு கால் கொடுத்து நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணோம். அதனால அது அதிகமாகி வருகிறது. காரணம் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை குறிப்பிட வருகிறேன். ஹரியானாவிலும் சரி, மராட்டியத்திலும் சரி, மற்ற மாநிலங்களிலும் சரி, பாரதிய ஜனதா கட்சி இதுவரை தனித்து நின்று வெற்றி பெறாத மாநிலங்களிலேயும் பாரதிய ஜனதா கட்சி தனியாக நின்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்தோடு அமித்ஷா செயல்படுவதாலே தமிழகத்திலும் அந்த முயற்சியோடு தான் இன்றளவு நாங்கள் செயல்பட்டு வருகிறோம். திருச்சி வெளிச்சாமி இப்ப அவர்கள் ஒரு புறம் ஒரு வாதத்தை வைக்கிறார்கள். வரேன் திருசேகர். திருச்சி வெளிச்சாமி அவர் ஒரு புறம் ஒரு வாதத்தை வைக்கிறார். நாங்க சில லட்சங்களை தாண்டி கோடிகளை நோக்கி எங்களுடைய உறுப்பினர் எண்ணிக்கை நெருங்கி கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக அந்த மாற்று சக்தி என்ற கோஷம் குறையவில்லை, சற்று அதிகமாகத்தான் இருக்குதுங்கிறாங்க. அப்போ உள்ளபடியே இப்போ காங்கிரஸ், குறிப்பாக ஈவி.கே. இளங்கோவன் இதில் மிக அதிகமாக விமர்சிப்பதனுடைய காரணம் என்பது காங்கிரஸ் தான் யாரோடும் கூட்டணி சேர இயலாத நிலையிலேயோ அல்லது பெரிய அளவிலான வாக்கு வங்கியோ இல்லாத நிலையிலேயோ ஒரு அச்சத்தோடு காங்கிரஸ் தான் இருக்கிறதா? அச்சம் என்கின்ற சொல்லுக்கும் காங்கிரசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்தியாவை வெள்ளைக்காரன் ஆண்டபோது சர்வாதிகாரம் கோலோச்சிய காலத்திலேயே அதை எதிர்த்து போராடியவர்கள் காங்கிரஸ்காரர்கள். எங்களுக்கு அச்சம் இல்லை. ஆனா இந்த விவாதத்தில் ஒன்றை நான் வேடிக்கையா பார்த்தேன். எல்லாரும் என்ன சொன்னீங்க, திருமணத்துக்காக அழைப்புதல் கொடுக்கிறதுன்னு. திருமண வாழ்க்கையிலே நம்பிக்கை இருக்கிறவர்கள், மனைவி மக்களோடு வாழ்கிறவர்கள், தங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் என்கிற போது அழைப்பு எல்லோருக்கும் தருவது என்பது இயற்கை. அதற்காக திருமண வாழ்க்கையிலே நம்பிக்கை இல்லாத, குழந்தை குட்டிகளே பெற்றுக்கொள்ளாத, அதில் விருப்பம் இல்லாதவர்கள் அதன் மீது காய்வதிலே ஒரு பொருளும் இல்லை. ஒன்று. இரண்டாவது, நீங்கள் சொன்னீங்க வடிவேலு கடந்த தேர்தல் நேரத்திலே விஜயகாந்தை பற்றி அப்படி சொன்னார் இப்படி சொன்னார். நான் திரும்பி கேட்கிறேன், வடிவேலு சொன்னதே இவ்வளவு பெரிதாக பேசுகிறீர்களே, அந்த காலத்திலே பாராளுமன்ற நேரத்திலே வடிவேலு பேசிய அதே நேரத்திலேயே ஜெயலலிதா பகிரங்கமாக பொது மேடையிலே அந்த மோடியா அல்லது இந்த லேடியா பார்ப்போம் தேர்தலில் சொன்னாங்களே, அதையே நீங்க மறந்துட்டீங்க. அப்ப வடிவேலு ஜெயலலிதாவோட நீங்க கூட்டணிங்கிறீங்க. மோடியா கூட்டணின்னு சொல்றீங்க, அதுல ஒரு வேறுபாடை நான் காண்றேன். நான் அதை சொல்லணுங்க, நான் சொன்னாதானே புரியும். கூட்டணின்னு சொல்றீங்க. பிஜேபி அதிமுக என்பது கூட்டணி, ரெண்டு பேருடைய கொள்கையும் ஒன்று. ஆனா நாங்க தொகுதி உடன்பாடு தான் வச்சுக்க முடியும். எங்களுக்கு கொள்கையில வேறுபாடு இருந்தாலும் எங்களுக்கு காமன்
மினிமம் புரோகிராம் என்பது தேச விரோத மக்கள் விரோத சக்திகளை ஒதுக்கி தள்ளுவதுதான். அதுல நாங்க தொகுதி உடன்பாடு வைக்கிறோம். ஆனா பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் கொள்கை ரீதியாக ஒற்றுமையாக இருக்கிறது. அந்த இரட்டை குழந்தைகளுக்கு அப்பா வேற வேற நினைக்கிற ரெண்டுக்குமே தந்தை ஆர்எஸ்எஸ் தான். அது அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க வச்ச ஒரு குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்றாரு. கொள்கை அடிப்படையிலே இரண்டு கட்சிகளுக்கும் பெரிய வேறுபாடே கிடையாது அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறார். அதற்கு அவர் கடந்த சுற்றிலேயே கரசேவையை எல்லாம் எடுத்து உதாரணம் காட்டினார். அந்த அடிப்படையில் உங்களால் மற்ற கட்சிகளோடு கூட்டணி வைப்பதை விட பாஜகவோடு கூட்டணி வைப்பது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவீங்களா? அதாவது 4 வெள்ளை காகிதம் கொடுன்னு கடையில் கேட்குறான். அவன் என்கிட்ட இல்லையா ஒரே காகிதம் தான் இருக்குதுன்னா, சரி கொடுங்க 4 செராக்ஸ் போட்டுக்கிறேன் அப்படின்னா, அது மாதிரியான இருக்குது இவங்க வாதமெல்லாம். எவ்வளோ புத்திசாலித்தனமாக பேசுகிறதா நினைப்பு. அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு வருஷம் அதுக்கு நீங்க விரிவா பதிவு பண்ணுங்க. எனக்கு முன்னாடி ஒரு சந்தேகம், நீங்க வர்ற விவாதங்களே அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்றீங்களா, இதெல்லாம் எப்படி நீங்க வரும்போது யோசிச்சுட்டு வரீங்களா இல்ல ஏதாவது இந்த காகிதம் பிரிண்ட் ஜெராக்ஸ்? நீங்க கேட்கிற கேள்விக்கு உரிய பதில் நான் கொடுத்தா நான் அந்த ஒரு நேரடியா வெறும் இந்த காரசாரமாவோ அல்லது நகைச்சுவையாவோ அல்லது ரசிக்கும்படியோ இருக்காது. அது மட்டும் இல்லைங்க, நீங்க பாருங்க, திமுக என்பது ஒரு ஈசல், காலையில் தோன்றி மாலையில் மறைந்து போகக்கூடியது. சரி, சூரியன் என்பது காலையில் தோன்றும் மாலையில் மறையும், அந்த நாள் தீர்ந்தது. திருக்குவளை முத்துவேலர் கருணாநிதி கட்சி என்பது திருக்குவளை இலை இலை எப்பவுமே இருக்கும். ராத்திரி இலையுதிர்காலம் வந்தா உதிர்ந்து போகும் சார். அது உதிரும் போதே அது துளிர் விடும். உதிரி எப்ப உதிருதோ ரொம்ப சூரியன் வந்தால்தான் தாமரையும் மலரும். அப்புறம் அவங்க தாமரை பறிக்கணும்னா கையால தான் முடியுமாங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு நாள் நான் ரொம்ப தெளிவா கேட்டுறேன். ஒவ்வொரு நாள் இலைக்கு மேல தாமரை மலர்ந்தா Facebookல நிறைய படம் இலைக்கு மேலதான் தாமரையும் மலரும் பாருவேன். நான் என்ன சொல்றேன்னா, இந்த அடுக்குமொழிக்குள்ளே போக வேண்டாம், அதான் பிரச்சனை வரும். நான் என்ன கேக்குறேன்னா ரொம்ப தெளிவா சூரியன் மறைவே இல்ல. ஒரு பகுதியில் இருக்கிற சூரியன் இன்னொரு பகுதிக்கு போகுது உலகத்துல. சூரியன் தான் ஒளிச்ச வேண்டும். இன்றைக்கு திங்கள் காலையில் விடிது. என்னுடைய கேள்வி மிக தெளிவாக, அவரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக எந்த இடத்திலும் கூட்டணி கிடையாது என்பதை சொல்ல இயலாது. அது எனக்கு அது புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா அதை தீர்மானிப்பது தலைமைகள் தான் அப்படிங்கிறது என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் நீங்க ஒரு மூத்த அரசியல்வாதியாக ஏற்கனவே சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தவர், அஇஅதிமுகவில் 12 காலமாக இருக்கக்கூடிய அப்படிங்கிற முறையில் நான் கேட்கிறேன், இன்றைய சூழல் அதற்கு கனிந்திருக்கிறதா? பாஜகவோடு கூட்டணி சேர்வதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டிருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களா? அது கூட்டணி வைக்கிறாங்க வைக்கல, அது அப்புறம். அதன் பிறகு இன்றைய சூழல்கள், இவர் பொன்ராதாகிருஷ்ணனுடைய பேச்சு, இலகணேசனுடைய பேச்சுக்கள் எல்லாம் அதை உணர்த்துவதாக நீங்க அதிமுகவுக்கு அப்பாற்பட்டு உங்களால் பதில் சொல்ல முடியும் அப்படி நினைக்கிறீங்களா? நான் கேட்கிறேன். ஐயா, அதுதான் அந்த வெள்ளை காகிதம் சொன்ன உதாரணம் தான் அது. ஒரு காயத்தை எடுத்து நான் செராக்ஸ் போட்டுக்கிற நாளுன்னு சொல்லிட்டு போன கணக்கு தான். அந்த மாதிரி தான் ஒன்று சொல்கிறேங்க, தேர்தல் எலெக்ஷனில் ஒரு அரசியல் கட்சிகள் எந்த நேரத்தில் அந்த இது முடிவு பண்ணுதுன்றது அதுக்கு ஒரு டைம் இருக்குது. நீங்கள் 10 வயசில் ஒரு பெண் குழந்தை இருக்குதுன்னா எப்போ கல்யாணம் வச்சுக்கலான்னா செல்லாது, சட்டப்படி செல்லாது. எல்லா இடங்களிலும் எல்லா அரசியல் தலைவர்களும் வாதம் வைக்கின்ற பொழுது இந்த தான் சொல்றீங்க. என்ன சொல்றீங்க அப்படின்னா, தேர்தல் நெருங்குகிறதுக்கு இன்னும் காலம் இருக்கிறது, ஒரு நாள் முன்னாடி கூட கூட்டணி மாறும். ஆனா நான் என்ன கேட்கிறேன், அப்படி என்றால் ஏன் மேடைகளில் தோறும் நாங்கள் மாற்று சக்தி, எங்களை வீழ்த்த முடியாது, மோடி இல்லை, இந்த லேடி தான், காங்கிரஸ் மட்டுமே காப்பாற்றும், இடதுசாரிகளை தவிர வழி இல்லை, திமுகவை தவிர வழி இல்லை, இப்படி எல்லா கட்சிக்காரர்களுமே ஏமாற்று. மோடியா லேடியா அப்படின்னு அம்மா கேட்டாங்க. தமிழ்நாட்டில் லேடியா மோடியா? அதை நீங்க தான் சொல்லணும். அதை நீங்க சொல்லுங்க. பொன்ராதாகிருஷ்ணன் லேடி தான் சொல்லிட்டாரு. அதுதான் நீங்க அவர் எதுனா சொன்னாரோ இல்லையா, அதல்ல. தமிழ்நாட்டில் 39 இடங்கள் 38 இடங்கள் என்பது 37 இடங்களை லேடி. அது இந்தியா முழுதும் ஜெயிச்சுட்டு வந்துச்சு பாஜக. இங்கே ஆகலை.
மோடியா லேடியா என்பது லேடி வெற்றி பெற்றார் என்பது வரலாறு சரித்திரம். என்ன நான் வரேன். இந்த கூட்டணி பாஜக நீங்க கடந்த சுற்றுல ஒரு முக்கியமான விஷயத்தை கோட் பண்ணீங்க. பாஜக அதிமுகவோடு சேர்ந்தால் மற்ற கட்சிகளுடைய நிலை என்னங்கிறத தெளிவாக சொல்லிட முடியும் அப்படின்னு சொன்னீங்க. மற்ற கட்சிகளும் கூட அதிமுக பாஜகவோடு சேருவதை வைத்து திமுக கூட்டணி பலம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குதான்னு நினைக்கிறீங்களா? தட் மீன்ஸ் பாஜகவை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் திமுகவை ஆதரிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவார்களா? எல்லா கட்சிகளும் தள்ளப்படுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ இடதுசாரிகள் அதில் வந்து இன்னமும் திமுக அதிமுகவோடு போகக்கூடிய நிலையில் இல்லை அப்படின்றாங்க. அவங்க வந்து குறைந்தபட்சமாக சிறிய கட்சிகளை வச்சுட்டு ஒரு மூன்றாவது அணி அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறாங்க. விசிகே அல்லது இவங்க ஜிகே வாசன் அவங்களும் விஜயகாந்தை ஈர்ப்பதற்கான வேலைகள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விஜயகாந்த் ஒருவேளை திமுகவோடு போனார்னா அவருடைய அந்த மாற்று சக்திங்கிறதோ இல்லை சிஎம் அப்படிங்கிற ஒரு ஆல்டர்னேட் போயிடும், நீங்கள் திமுக தலைமை எடுத்தீங்கன்னா அதோட முடிஞ்சிடும்ன்ற மாதிரி அவங்க வந்து அவரோட கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் பாமக ரொம்ப உறுதியாக இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் தனித்து தான் போட்டியிட போகிறோம், எங்கள் தலைமையில் யாராவது வந்தால் ஏற்றுக்கொள்வோம், அவங்க சிஎம் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால இது வந்து ஒட்டுமொத்தமாக எல்லா எதிர்க்கட்சிகளும் ஒரு பக்கம் போயிடும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதுதான் சொல்றேன். ஆனால் இப்படி பேசிய கடந்த காலத்தில் இதே மாதிரி பேசிய பாமகவா இருக்கலாம் அல்லது தேமுதிக இருக்கலாம், மதிமுக எல்லா கட்சிகளுமே கடைசி நேரத்தில் யாரோ ஒரு கட்சிகளோடு கூட்டணி சேர்ந்த வாழ்க்கையை நம்ம பார்த்துக்கிறோம். ஆமா, இதுல மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை தேர்தல் அதே நேரத்தில் நடத்தப்பட்டாலே ஓராண்டு காலத்துல நிறைய மாற்றங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா இடதுசாரிகளை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை அவங்களுடைய மத்திய பொலிட் பியூரோ ஒரு முடிவெடுத்ததுன்னா அவங்க இங்க இருக்கிற மாநில குழு வந்து அதை நோக்கி போக வேண்டிய சூழல் வரலாம். ஆனால் பாமகவை பொறுத்த வரைக்கும் இந்த முறை ஒரு பக்கம் வந்து அதிமுக இருக்குதா இல்லையாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இந்த பக்கம் திமுகவோடு அவங்க வந்து திமுகவினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக அல்லது அவருடைய எதிர்காலமாக சொல்லப்படுவரை கடுமையான விமர்சனத்துக்குள்ளாகிட்டாங்க. இனிமே அவங்க ரெண்டு பேருக்குள்ள கூட்டணி இனிமே சேர்றது இந்த தேர்தலில் சேர்றதுங்கிறது நிச்சயமா நடக்காத ஒரு விஷயமாக இருக்கும். அதனால குறைந்தபட்சமாக 3 அணிகள் அப்படின்னு இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு இந்த தேர்தலை பொறுக்கும். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்ன இருக்குன்னா, திமுக தொடர்ந்து தன்னோட டெஸ்பரேஷனை சொல்லிட்டே இருக்காங்க, ஒரு கூட்டணி வேணும். மதிமுகவினுடைய நிலை என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அதுல மதிமுக இப்ப வந்து அவருடைய தடுமாற்றத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. அவர் முதல்ல வாழ்த்து சொன்னதாக செய்தி வந்தது, அதுக்கப்புறம் 2 நாள் கொடுத்து இல்லைன்னு மறுத்திருக்கிறாரு. அவரும் வந்து அப்பீல் போகணுன்றார். அப்போ திமுகவோடு போறதுக்கான வாய்ப்புகள் தான் அவருக்கு இருக்கிறது ஒரு வாய்ப்பு. ஆனால் திமுகவுக்கு இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, விஜயகாந்த் வந்து இப்போ ஒருவேளை அவருக்கு ஒரு பிரஷர் வரலாம், திமுகவோடு இணக்கமாக போக வேண்டிய ஒரு சூழல் விஜயகாந்துக்கு தேமுதிகவுக்கு வரும். அது திமுகவுடைய வேலையை எளிதாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நீங்க பிஜேபி ஏடிஎம்கேன்னு ஒரு அணியாக அமைகிற பட்சத்துல இது வந்து எளிதாக வார ஏடுகளில் சில ஏடுகளில் வந்திருக்கக்கூடிய செய்தி, திமுகவினுடைய அடுத்தடுத்த கட்ட உறுப்பினர்கள் தேமுதிகவோடு கூட்டணி வேண்டாம் என்று அவர் கருத்து கேட்பு கூட்டத்தின் பொழுது வலியுறுத்தியதாக வந்திருக்கக்கூடிய செய்திகள் தெரிவிக்கின்றன. மிகச் சுருக்கமாக வந்து திமுக தலைவர் அதை மட்டும் சொல்லி முடிச்சேன். திரு கலைஞர் அவர்களுடைய பார்வை என்னவா இருக்கும்னா, எப்பயுமே அரித்மெட்டிக்ல அவர் நம்பிக்கை உடையவர். அதனால எத்தனை கட்சிகள் எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படிங்கறத பாப்பாரு, அந்த அடிப்படையில் அவர் கூட்டணி போனாரு. நிறைவு கருத்தாக ஒட்டுமொத்த ஒரு ஒத்த கருத்து உள்ள எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் கொள்கை ரீதியிலாகவும் அதே சமயத்தில் தமிழ்நாட்டினுடைய நலன் கருதி ஒருங்கிணைச்சு வரக்கூடிய எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் தலைவர் கலைஞர் அவர்களது அரவணைச்சு போகக்கூடிய ஒரு தலைவர் தான் கடந்த காலில் தேர்தல் கூட்டணியில் கூட எனக்கு இவங்க தான் வேணும் அவங்க தான் வேணும்ன்ற மாதிரி ஒன்று, அதாவது கொள்கை ஒன்றாக இருக்க வேண்டும், மக்களுக்கு ஒரு முன்னேற்றத்திற்கு பாஜகவோட கூட்டணி சேர்ந்தவங்க பாஜகவுடைய கொள்கை இல்ல இது நீங்க நல்ல கேள்வி. பாஜகவோட அப்ப நாட்டினுடைய நலனுக்காக பாஜக திமுக வாஜ்பாய் அவர்களுடைய அரசாங்கம் போது இல்ல யாருமே அதை ஒத்துக்கொள்ள போவதில்லை, இருந்தாலும் பெரிய வாஜ்பாயினுடைய அரசாங்கம் இருக்கிற போது திமுக கொடுக்கும் போது அந்த மதவாத கொள்கையினுடைய அந்த கூர்மையை மழுங்கடிக்கப்பட்டது. திமுகங்கிற ஒரு கட்சி அதோட இருந்ததுனாலதான் மதவாதத்தை இங்கெல்லாம் தமிழ்நாட்டில் கால் ஒன்ற முடியவில்லை, வேறொன்ற முடியவில்லை. ஆக நாட்டின் நலன் கருதி நிறைவாக திரு எஸ் ஆர் சேகர் மிகச் சுருக்கமாக நிறைவு கருத்தாக பேசுவீங்க, அதோடு இந்த கேள்வி கூட இணைத்துக் கொள்ளுங்கள். ஏற்கனவே இந்த கடந்த முறை சிறப்பு நீதிமன்றத்தில் ஜெயலலிதா தண்டனை பெற்ற பொழுது வந்த தீர்ப்பு வந்த பொழுது பொன் ராதாகிருஷ்ணன் பொள்ளாச்சி அருகில் செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுத்த பொழுது, கோபிச்செட்டிப்பாளையத்தில் பேட்டி கொடுத்த பொழுது ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரி கலவரத்தில் எல்லாம் ஈடுபடக்கூடாது அதிமுகவினர்கள், நீதிமன்றத்தின் கையில் தீர்ப்பு உள்ளது, சட்ட வல்லுநர்கள் தங்கள் வாதத்திறமையால் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தில் நாடி வாதாடி நிவாரணம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதிமுக சொல்லியிருக்கிறார். அன்றைக்கு அவர் தண்டிக்கப்பட்ட பொழுது உயர்நீதிமன்றத்தையும் உச்சநீதிமன்றத்தையும் நாடி அதிமுக நிவாரணம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன இலகணேசன் இன்றைக்கு மேல்முறையீடு செய்வது குறித்து கருத்து சொல்ல விரும்பாமல் போனதனுடைய காரணம் என்ன? அன்றைக்கு ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார், மேல்முறையீடு போலாம் அதிமுகன்னு சொல்றாரு. ஆனால் இன்றைக்கு கர்நாடக அரசு போவதை குறித்து கேட்டபொழுது அது குறித்து கருத்து சொல்ல விரும்பவில்லை அப்படிங்கிறது எதை உணர்த்துகிறது? பேச மாட்டேங்கிறாங்க. ஒரே அதாவது
இல்லை நான் தொடர்ந்து வந்து இதற்கு வரி வரியாக பல்வேறு விஷயங்கள் சொன்னால் கடைசியாக முடிக்க போகிறது இதில் தான் முடிக்க போகிறோம். அதாவது பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவையும் கூட்டு சேர்க்காமல் விடமாட்டோம் என்று விடாப்புடியாக இருக்கிற பல கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் தான் இங்கே பேசினாங்க. அந்த அளவில் அவர்கள் வந்து இதை கட்சி சேர்த்து வைக்க முயலுகிறார்கள். அதற்கு இந்த இரண்டு கட்சிகளும் தயாராக இருக்கிறதா என்பது தெரியவில்லை. ஆனால் தனித்தனியாக நிற்கின்ற பலம் பெற்றிருக்கிறதால் அது அவர்களை பார்த்து கொள்ளும். பொன்னாருடைய உரைக்கு பரிமேலழகர் உரை மாதிரி நிறைய உரை எழுதப்படுகிறது. சரியாக குறிப்பாக இறுதியாக முதல்ல சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல எந்த தப்புமே இல்லை, கரெக்டா சொல்லிட்டு வந்திருக்காரு. இப்ப சொல்லப்பட்ட விஷயத்தில் அவர் கடைசியா முடிக்கிறப்ப அதிமுக திமுக அல்லாத பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி தமிழகத்தில் நிர்ணயிப்போம் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இது வந்து வாதத்துக்காக இடையில சூழல்களை மனதில் வைத்து அவர் சொல்லியிருக்கிறார் சொல்றீங்க. நன்றி நன்றி திரு. இன்றைய சூழல்களை மனதில் வைத்து பொன் ராதாகிருஷ்ணன் சொன்ன கருத்தை நீங்கள் அரசியல் காரணிகளாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று சொல்கிறீர்கள். நன்றி நன்றி நன்றி. நிச்சயமாக நன்றி. திருச்சி வேலுச்சாமி மிக சுருக்கமாக நிறைவு கருத்து. திருச்சி வேலுச்சாமி. அதாவது நம்முடைய சேகர் அவர்கள் ரொம்ப சாமர்த்தியமாக ஒன்று சொன்னார். பொன் ராதாகிருஷ்ணன் சொன்னதை கணக்கில் எடுத்துக்க வேண்டான்னு. இந்த தமிழ்நாட்டில் உறுதியாகவும் தெளிவாகவும் மக்களுக்கு நன்மை நடக்கணும்னா ஜெயலலிதாவுடைய தலைமை வேணும்னா இடைப்பட்ட 0 பன்னீர்செல்வம் ஆண்ட காலத்தில் மக்கள் விரோத காரியம் தான் நடந்துச்சு, நிர்வாகமே நடக்கிற அதை சொல்லுகிற துணிவு அந்த ஆண்மை அவருக்கு இருந்திருந்தா அதை இவர் சொல்லலாம். அவர் சொல்லல. நான் துவக்கத்திலேயே சொன்னேன், தமிழ்நாட்டை சேர்ந்த 20 பேர் சுட்டுக் கொன்ற போது அதற்கு துடிக்காத, அதற்காக துவளாத அவர்கள் இன்றைக்கு ஏன் ஆனந்தப்படுகிறார்கள் என்று தெளிவாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா ஆட்சி வரும்னு சொன்னாரு, இப்பவே பாரதிய ஜனதா ஆட்சி தான் நடக்குது. மிக சுருக்கமாக தமிழ்நாட்டில் கூட்டணி என்றால் என்ன என்பதை உருவாக்கி தந்தவர் அறிஞர் அண்ணா அவர்கள். ராஜாஜி, மாப்போசி, ஆதித்தனார், பாஜக ஆட்சி தான் நடக்குது திருச்சி. அது அவர் சொல்லட்டுங்க, அவர் சொல்லிட்டு அவருக்கு அவர் கருத்து, அவர் ஜனநாயக நாடு. அவர் எப்பொழுது யாரோடு எந்த காரணத்திற்காக கூட்டணி சேர வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும். நன்றி. அதுதான் நாங்கள் சொல்றோம். மக்களுடைய விருப்பம் என்னவோ அதை நிறைவேற்றுவோம். மக்கள் விரோத சக்தியாக என்றும் நாங்கள் இருக்க மாட்டோம். நன்றி. நம்ம இந்த அளவிலே நிறைவு செய்யலாம். அந்த மக்கள் விரோத சக்தி என்பது அவ்வப்பொழுது மாறிக்கொண்டே இருப்பதுதான் ஆச்சரியத்துக்குரிய ஒன்றாகவே இருக்கிறது. எல்லா காலகட்டங்களிலும் எல்லா அரசியல் கட்சிகளின் இடையில் இதில் உள்ளபடியே அப்பாவிகளாக இருப்பவர்கள் பொதுமக்கள் மட்டுமே என்றுதான் பல நேரங்களில் தோன்றுகிறது. இருந்தாலும் நம்ம இந்த அளவில் நிறைவு செய்யலாம். 3 பேரும் அரங்கில் வந்து தொடர்ச்சியான பணிகளுக்கு மத்தியில் எங்களுடைய நன்றிகள். மிக்க நன்றி மூவருக்கும். நேரலையில் இணைந்த திரு திருச்சி வேலுச்சாமி, திரு எஸ்ஆர் சேர், உங்கள் இருவருக்கும் கூட என்னுடைய நன்றிகள். பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. இந்த அளவில் நாம் நிறைவு செய்வோம். திருமணங்கள் ஏதாவது ஒரு வகையில் அது 1000 காலத்து பயிர் என்பார்கள். இன்னும் ஓராண்டில் அந்த பயிர் அறுவடை செய்யப்பட்டுவிடும். யார் யாரோடு கூட்டணி, யார் எந்த பக்கம் என்பதை கடந்த கால கசப்புக்கள் நீங்கி புதிய உறவுகளோடும் புதிய நம்பிக்கைகளோடும் புதிய கூட்டணிகள் நிச்சயமாக உருவாகத்தான் போகின்றன. எந்தெந்த அணியில் யார் யார் இருக்கப் போகிறார்கள் என்பதை காலமும் சந்தர்ப்பமும் தான் தீர்மானிக்கும். காத்திருப்போம். அதுவரை நாமும் கூட. இந்த அளவிலே நான் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். இன்று வெள்ளிக்கிழமை சிறப்பு கேள்வி நேரம். சிறப்பு ஆளுமை ஒருவர் நேர்களின் கேள்விகளுக்கு நேரலில் பதிலளிக்கக்கூடிய நிகழ்ச்சி. தவிர்க்க முடியாத சில காரணங்களால் அந்த நிகழ்ச்சியை நம்மால் ஒருங்கிணைக்க முடியாமல் போனதற்காக நான் என்னுடைய வருத்தத்தை பதிவு செய்கின்றேன். மீண்டும் மற்றும் சில மக்கள் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு கேள்வி நேரத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். நன்றி.